அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யார் குறி சொல்பவனிடம் வந்து அவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதை உண்மை என நம்புகின்றாரோ, லம் துக்பல் லஹு சலாத்துன் அர்பஈன யௌமன், அவருடைய 40 நாட்கள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் கிதாபிலே இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கின்றது. ஈமானுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய மார்க்கத்திற்கு முரணான குறி சொல்பவனிடத்தில் சென்று ஜோசியம் கேட்டு அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் நம்புகின்ற ஒருவன் முதலில் அவனுடைய ஈமானிற்கு முரணான செயல்பாட்டில் அவன் ஈடுபட்டு விட்டான். அல்லாஹிற்கு கோபப்பார்வைக்கு இவர்கள் எல்லாம் ஆளாகிவிட்டார்கள். எனவேதான் இஸ்லாமிய சமூகம் இது போன்ற பாவச் செயல்களில் இன்றைக்கு அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். யாரிடத்திலும் சென்று எதிர்கால வாழ்க்கையை குறித்து கேட்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அத்தனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய 40 நாட்களுடைய அமல்களை அல்லாஹ் அங்கீகரிக்காமல் மறுத்து விடுகின்றான் என்று எச்சரித்துள்ளார்கள். இது போன்ற பாவச் செயல்களை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஈமானோடு எது நடந்தாலும் அல்லாஹ்வின் நாட்டப்படி நடக்கின்றது என்ற சிந்தனையோடு நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.